இன்னும் நான் இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு ஐயோ நான் பார் கடவுளுக்கு பயப்படுறேன், எந்த அளவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆராதிப்பவர்களாக, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பவர்களாக, காது கொடுக்கிறவர்களாக, கவனிப்பவர்களாக நம்மை நாம் காட்டிக்கொண்டு அடுத்து இருக்கக்கூடியதான 6 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கையில் நம்முடைய உறவுகளிடத்திலையும் நண்பர்களிடத்திலையும் மற்ற எல்லா இடத்துலையும் நாம் ஒழுங்கா இல்லை, நாம் உண்மை இல்லை அப்படின்னா இது என்பது வேஷம், இருப்பது என்பது வேஷம். ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முன்னுரையை நாம் பார்த்துட்டு இனி வரக்கூடியதான காலங்களில், இனி வரக்கூடியதான வாரங்களில் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடங்களை அல்லது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். மல்கியா புத்தகம் ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம். ஏறக்குறைன்னு இல்லை, அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம். அதாவது என்ன சொல்கிறது, பழைய ஏற்பாடு முற்றிட்டு முடிந்ததுன்னு சொல்கிறது மல்கியா புத்தகத்தில் தான் தொடங்குது. ஒருவேளை அது எழுதப்பட்டதான காலம், மல்கியா புத்தகம் எழுதப்பட்டதான காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமு 400 440 உள்ளாக இருக்கலாம். இதை ஆண்டுகளாக நாம் சொல்லணும் அப்படின்னா இங்கே ஒரு சில இடங்களில் குழப்பங்கள் இருக்குது. குழப்பங்கள் என்னென்னா, இந்த தேதிகளும் ஆண்டுகளும் அப்ராக்ஸா தான், சிஏன்னு சொல்லுவாங்க, சிரான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் என்ன பண்ணப்பட்டு இருக்கு, சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் நம்புவது, நான் அறிந்து கொண்டதான விஷயம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதான விஷயங்கள் ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒருமித்ததான இஸ்ரேல் ராஜ்யத்தை ஆண்டதான காலங்களிலிருந்து நாம் கணக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, சவுல் ராஜ்யபாரம் பண்ணினதான காரியம், சவுலுக்கு அப்புறம் தாவீது, தாவீதுக்கு அப்புறம் சாலமன், இந்த 3 பேருமே 40 வருடங்கள் எருசலேமை இஸ்ரவேலை ஒன்றா ஆளுகை பண்ணி இருக்கிறாங்க. 1050 கிமு 1040 வரையிலும் சவுல் ராஜா, 1040 டு 1010, 1010 டு 970, 970 930, இந்த 40 வருட காலங்கள் சவுல், தாவீது, சாலமன். 931 பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு ரெகபயாம் தலைமையில் சிதறி போகுது. 10 கோத்திரங்களுக்கு ஒரு தலைவராகவும் 2 கோத்திரங்களுக்கு ஒரு தலைவராகவும் போகிறாங்க. அந்த 10 கோத்திரங்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரன் வந்துடுது, 2 கோத்திரங்களுக்கு யூத கோத்திரன் பேர் வந்துடுது. கிமு 722 அசீரிய ராஜா படையெடுத்து 10 கோத்திரங்களை பிடிச்சிட்டு போயிடுறார். அதன் பிறகு சிறிது காலங்கள், அதாவது 136 வருடங்கள் பொறுமையாக இருந்து 586 பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சார் யூதாவை படையெடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறார். 70 வருட காலங்கள் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருந்ததான பிறகு ஏசாயா மற்றும் எரேமியா மற்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு கடவுள் வாக்கு பண்ணினது போல அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வராங்க. ஸோ அப்படி மீட்டு கொண்டு வரக்கூடியதான வருடத்தில் தான் இப்போ இங்கே பிரச்சனை. நாங்கள் நம்புவது எல்லாமே கிமு 435 எஸ்ரா, செருபாபேல், நெகேமியா தலைமையில் அவங்க மீண்டுமாக எருசலேமுக்கு அவங்க தேவாலயத்தை கட்டுறாங்க நம்ம நம்புகிறோம். ஆகவே தான் 400 440 இடைப்பட்டதான காலத்தில் மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனால் ஒரு சிலர் 454 போகிறாங்க, 445 போகிறாங்க. ஸோ அதை குறித்து நான் தவறுன்னு சொல்வதற்கோ சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. நாம் என்ன யோசிக்கலாம், நாம் எதை நாம் நம்புகிறோம் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ மல்கியா புத்தகம் கிமு 400 440 எழுதப்பட்டதான புத்தகம். எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக மல்கியா புத்தகம் எழுதப்பட்டது? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னேன்னா, ஆகாய், சகரியாவுடைய புத்தகங்கள் எல்லாமே இந்த 70 வருட பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் இடிக்கப்பட்ட அல்லது எரிக்கப்பட்ட அல்லது முற்றுமாய் சிதைக்கப்பட்டதான எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் புதுப்பிக்கும் பணியில் மீண்டும் கட்டக்கூடியதான காரியத்திற்குள்ளாக வராங்க. வந்தவங்க ஆலயத்தை கட்டாமல் அவங்கவுங்க சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்தை கட்டலாம், அலங்கம் மதில் சுவரை எழுப்பலான்னு வரும் பொழுது ஒரு சில எதிர்ப்புகள் வருது.
எதிர்ப்புகள் வந்த உடனே அந்த மக்கள் வந்த வேலையை மறந்துட்டு சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா மல்கியா புத்தகத்தை முடிச்சுட்டு அடுத்த ஆகாய் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ஒரு 16 வருடங்கள் வந்த வேலையை மறந்துட்டு அவங்கவுங்க வீடு கட்டவும் விவசாயம் பண்ணவும் இருக்கவும் கடவுள் அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். அப்போ ஞாபகப்படுத்துகிறதான பொழுது ஆகாய் சகரியா புத்தகங்கள் எல்லாம் அவருடைய வேலைகள், ஆகாய் புத்தகங்களுடைய வேலைகளை ஞாபகப்படுத்துகிற பொழுது அவர்கள் திரும்ப எழும்பி என்ன பண்ணாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க. ஆனால் இப்போ மல்கியா புத்தகம் எழுதப்படக்கூடியதான சூழ்நிலையில் ஆலயம் இருக்குது, ஆலயம் அங்கே கட்டப்பட ஆலயம் இருக்குது. ஆனால் அங்கே செய்யப்படக்கூடியதான பணிகள், அதில் இருக்கக்கூடியதான ஆசாரியர்கள், மக்கள் கடவுள் பயம் இல்லாமல், ஒரு உண்மை இல்லாமல், அவங்க பாட்டுக்கு ஏனோதானுன்னு அலட்சியமாய் அந்த காரியத்தை செய்து வருவதனால கடவுள் அவர்களை எச்சரிக்கும்படியாய் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தைகள் தான் மல்கியா புத்தகம். ஆக எழுதப்பட்டதான நோக்கம், ஆகாய் புத்தகம் ஆலயம் இல்லை, ஆலயம் தேவன்னு சொல்லி மக்களுக்கு நினைப்பூட்டப்படுதுன்னா, மல்கியா புத்தகம் ஆலயத்தில் செய்யப்பட வேண்டியதான வேலைகள் அனைத்துமே அலட்சியமாய் செய்யப்படுகின்றது என்று சொல்லி அந்த மக்களுக்கு கடவுள் நினைவூட்டுகிறார். அப்போ மல்கியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய தூதன் சொல்லி அர்த்தம். மல்கியா அப்படின்னா மை மெசஞ்சர் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம். மல்கியானுடைய பெயர் என்ன சொல்லுது, விளக்கம். ஆனால் இதை குறித்தான 2 விதமான கருத்துக்கள் உள்ளன. இந்த மல்கியா புத்தகத்தை குறித்து 2 விதமான கருத்துக்கள். என்ன கருத்துக்கள்? ஆசிரியரை குறித்து. மல்கியா புத்தகத்தை யார் எழுதியிருக்கலாம்? நிறைய பேர் நம்புவது மல்கியா என்பவர் நிஜமான நபர், அவர் கடவுளுடைய ஊழியக்காரர், அவர் கடவுளுடைய வார்த்தையை தம்முடைய மக்களுக்கு கொண்டு சென்றார் என்று சொல்லி அநேகர் நம்புகிறாங்க. ஒரு சிலர் நம்புவது மல்கியா அப்படின்னா மை மெசஞ்சர், என்னுடைய தூதன் இருக்கு. மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி தான் தொடங்கும். இதோ என் தூதனை உங்களுக்கு உமக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன். அப்படி தானே இருக்கு. மல்கியா 3:1, இதோ என் தூதனை அனுப்புகிறேன், இதோ என் தூதனை நான் அனுப்புகிறேன். இந்த தூதனை அனுப்புகிறேன் என்பது யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் அனுப்பலாம். இந்த ஏஞ்சலோஸ் அப்படின்றதான வார்த்தையும் இந்த தூதர்கள்லேருந்து வந்ததான ஒரு விஷயம்தான். மெசஞ்சர்ன்றதான வார்த்தையும் இருந்து வந்ததான காரியங்கள் தான். ஆகவே யாராவது ஒரு நபராக இருக்கலாம், அவர் தூதனாய் கடவுளுடைய வார்த்தை சென்று கொள்ளக்கூடியதான மெசஞ்சராக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுவதுமாக நான் நம்புவது மல்கியா என்பது ஒரு நபர், அவர் கடவுளுடைய ஊழியத்தை செய்தான் தீர்க்கதரிசி. ஏன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் வேறு எங்கேயாவது பார்க்கிறதான பொழுது ஆசிரியரை குறித்து நாம் தவறுதலாக என்ன பண்ணக்கூடாது, புரிந்து கொள்ள கூடாது. ஆக மல்கியா புத்தகத்தை மல்கியா என்ன பண்ணியிருக்கிறார், கடவுளுடைய மக்களுக்காக அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே எழுதப்பட்டதனுடையதான ஆசிரியர், எழுதப்பட்டதனுடையதான நோக்கம், எழுதப்பட்டதனுடைய கால சூழ்நிலைகளை நாம் பார்த்துட்டோம். இப்போ இதில் நாம் புரிந்துக்க வேண்டியதான விஷயம், இந்த மல்கியா புத்தகத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம், இனி வரும் காலங்களில் இந்த மல்கியா புத்தகத்தை நாம் எப்படி நாம் பார்க்கலாம் அப்படின்னா 3 விதங்களில் அல்லது 2 விதங்களில் நாம் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, அந்த மல்கியா புத்தகம் எழுதப்பட்டதான அந்த எழுத்து வடிவம், எழுத்து நடை இருக்கு இல்லைங்களா, அந்த எழுத்து வடிவமும் எழுத்து நடைகளும் தான் நாம் இந்த மல்கியா புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. இப்போ ஒருவேளை எல்லாமே நம்ம கைகளில் இருக்கக்கூடியதான வேதாகமத்தில் டெக்ஸ்டாக ஐபன் உரை நடையாக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், புத்தகமாக வசனமாக. ஆனால் உண்மையில் எழுதப்பட்டதான காரியங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். உதாரணம், யோபு புத்தகம் நாடக வடிவில் எழுதப்பட்டதான புத்தகம். யோபு புத்தகம் நாடக வடிவில் எப்படின்னா, அந்த சீன் 1, சீன் 2, சீன் 3 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாடக வடிவில் எழுதப்பட்டதான புத்தகம் யோபு புத்தகம். முழுவதுமாய் பாடலாக இருக்கிறது சங்கீத புத்தகம். இப்போ நம்ம சங்கீதத்தை நாம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் நம்ம பிரித்து நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் அது அனைத்து இப்போ உரைநடையில் இருக்குது. ஆனால் அது முழுவதுமாக பாடலாக எழுதப்பட்டதான புத்தகம். அதே போல் மல்கியா புத்தகம் கேள்வி பதில் முறையில் எழுதப்பட்டதான புத்தகம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆபகுக் புத்தகம் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஆபகுக் புத்தகம் 2 கேள்விகள், 2 கேள்விகளுக்கு உண்டானதான பதில், அதற்கு உண்டானதான நன்றி சொல்லுவதமான ஒரு பாடல். இதுதான் ஆபகுக் புத்தகம்.
1வது அதிகாரம் ஆபகுக்கு 2வது வசனம் 3வது வசனம். ஆபகு கேள்வியை கேட்குறாரு, எது வரைக்கும் இந்த கொடுமையை நான் பார்த்துட்டு இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆபகுக்கு 1:1 11 வசனங்கள் வரைக்கும் கேட்குறார். இந்த இஸ்ரவேல் மனங்கள் செய்யக்கூடியதான பாவத்தை என் கண்ணில் காட்டுறீங்க, இவ்வளவு கொடுமையாக இருக்காங்க, இதையெல்லாம் ஏன் ஆண்டவரை என் கண்ணில் காட்டுறீங்க, இதனால் என்னன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆபகு கேட்குறார். அதனுடைய பதில் 5வது வசனத்துலேருந்து கடவுள் பதில் கொடுக்கிறார். கேள்வி மக்கள்கிட்ட வருது, கடவுள் என்ன பண்ணுறாரு, பதில் கொடுக்கிறார். பாபிலோன் ராஜா வருவான், அவன் இந்த ஜனங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். இப்போ உடனே 12வது வசனம் 13வது வசனத்தில் ஆபகுக்கில் எதிர்கேள்வி திருப்பி கேட்குறார். யார்? ஆபகுக். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஜனங்க, நாங்கள் பாவம் செய்கிறோம், இதையே என்னால் பொறுத்துக்க முடியல, இவ்வளவு கொடுமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் ஜனங்களை, உங்கள் பிள்ளைகளை தண்டிக்கிறதுக்காக உங்களை அறியாத ஒரு புறஜாதி ராஜாவை நீங்கள் அனுப்புறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? நீதிமான் தன்னை பார்க்கலும் துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை வணைந்து கொல்லுவானோ, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. 12வது வசனம். அப்போ நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், நீர் உன்னதமான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நல்ல கடவுள். ஆனால் இந்த நல்ல கடவுள் ஒரு கொடுமையான ஒரு ராஜாவை அனுப்பி உங்கள் பிள்ளைகளை தண்டிக்கிறீங்களே, இது நியாயமா? ஸோ 2வது வசனம் 2வது அதிகாரம் ஆபகுக்கு 4 கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்தினால நீ பழிச்சு இப்போ போ, யாராக இருந்தால் என்ன. ஸோ 3வது அதிகாரம் சிகாயோன் என்னும் அதிகாரத்தில் பாடப்பட்டதான பாடல்னு ஆபகுக்கு 3 தொடங்கி, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பலனற்று போனாலும் தொழுவத்தில், ஸோ அது எல்லாம் ஒரு பாடலாய் முடியக்கூடிய கேள்வி. ஆனால் இந்த மல்கியா புத்தகம் அதே போல் கேள்வி பதிலை உள்ளடக்கியதான புத்தகங்கள். ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு முன்பாக ஒரு சிலதான கேள்விகளை வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த மக்களுடைய பதில் எப்படி இருந்தது, அவர்களை குறித்தான அக்கறை, அவர்களை குறித்தான காரியம் எப்படி இருந்தது, எதை குறித்து இது பேசப்படுகிறது என்பதை ஒரு சில வசனங்கள் மூலியமாக என்ன பண்ணலாம், நம்மளால் பார்க்க முடியும். சொல்லப்போனால் 7 விதமான கேள்விகளை உள்ளடக்கியதான் மல்கியா புத்தகம். 7 விதமான கேள்விகள். அந்த 7 கேள்விகளை குறித்தான விளக்கங்களும் 7 கேள்விகளை குறித்தான காரியங்களும் தான் மல்கியா புத்தகத்தினுடைய மொத்த 4 அதிகாரங்களும் உள்ளடக்கியதான காரியம். அப்போ 1வது கேள்வி மல்கியா புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள், ஒரு கேள்வி இருக்கு. எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள்? எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். முதல் கேள்வி, ஆண்டவரை நீர் எங்களை நேசிக்கிறேன்றீங்க, நீங்க எப்படி எங்களை நேசிக்கிறீங்க? இது முதலாவது கேள்வி, அந்த மக்கள் கேட்கக்கூடியதான முதலாவது கேள்வி. 2வது கேள்வி 1வது அதிகாரம் 6வது வசனம் கடைசி வார்த்தை பாருங்க, உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். 2வது கேள்வி அங்க மக்கள் கேட்கிறாங்க, உமது நாமத்தை எதனாலே நாங்கள் அசட்டை பண்ணினோம். ஓகே. 3வது கேள்வி 7வது வசனத்தினுடைய மிடில் இருக்கு பாருங்க, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். ஆனாலும் எதனாலே உம்மை அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். 3வது கேள்வி. தென் அடுத்து 4வது கேள்வி 2வது அதிகாரம் 17வது வசனத்தினுடைய மிடில் நடுவில் இருக்கு பாருங்க, எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். 4வது கேள்வி. தயவுசெய்து பேனா பென்சில் இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீங்க வீட்டில் இதை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். 4வது கேள்வி, எதனாலே உண்மை நாங்க வருத்தப்படுத்துகிறோம் என்று கேட்குறாங்க. ஓகே. 5வது கேள்வி 3வது அதிகாரம் 7வது வசனம் கடைசி பகுதி பாருங்க, 3வது அதிகாரம் 7வது வசனம். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள். ஸோ இது 5வது கேள்வி. 6வது கேள்வி 3வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பின்பகுதியில் இருக்க பாருங்களேன், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். இது 6வது கேள்வி. 7வது கேள்வி அதே 3வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க, உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 7 கேள்விகள், இந்த 7 கேள்விகளுக்கு உண்டானதான பதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடியதான லேவியர்கள், ஆசாரியர்கள், அவருடைய ஜனங்கள்
கடவுளுடைய வார்த்தையை மதிக்காம, கடவுளுக்கு கீழ்ப்படியாம, அவரவர்களுடைய இஷ்டங்கள் போல நடந்ததுனால கடவுள் மல்கியாவை அனுப்பி அந்த புத்தகத்தின் மூலமாக அல்லது இந்த காரியங்கள் மூலமாக நல்ல விஷயங்களை அந்த மக்களுக்கு என்ன பண்றாருங்க, புரிய வைக்கிறார். அப்போ ஒருவேளை ஒரு சிலர் சொல்வது போல இது லேவியர்களுக்கு எழுதப்பட்டதான புத்தகம் தானே, ஆசாரியர்களுக்கு எழுதப்பட்டதான புத்தகம் தானே. கடவுளுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அது ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள். ஸோ அவர்களுக்கு சொல்லப்பட்டதை எப்படி நாம இதை இப்ப எடுத்துக்க முடியும்? இந்த காலத்துக்கு, இந்த சமகால திருச்சபைக்கு இந்த வசனங்களோ அல்லது இந்த புத்தகமோ நமக்கு சரியா இருக்குமா அப்படின்றதான என்ன நமக்குள்ளாக வந்ததுன்னா, ஒருவேளை பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களில் கடவுளுடைய ஊழியத்திற்கென்று தனியாய் அழைக்கப்பட்டதான லேவியர்கள், ஆசாரியர்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் யார் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே ஆசாரியர்களாகத்தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கப்பட்டு கொண்டு வராங்க. தட் இஸ் priesthood for all the believers, அல்லது priesthood of the all the believers. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சட்டம், புதிய ஏற்பாட்டினுடைய நடைமுறை. ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? இதுக்கு வசன உதாரணம் ஏதாவது நம்மளால காட்ட முடியுமா? பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள், ஆசாரியர்கள் இருந்தது போல இப்போ நீங்க சொல்றீங்களே, புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியனாக தான் கடவுள் பார்க்கிறார், ஒவ்வொரு மக்களையும் லேவியராக தான் பார்க்கிறார் அப்படின்னா அதற்கு வசனங்கள் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா, ஏற்கனவே நம்ம படித்தது தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகார இருளு நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீக ஆசாரிய கூட்டம், இது சபை மக்களுக்கு சொல்லப்பட்டதான காரியம், ஒவ்வொரு விசுவாசியும் குறித்து எழுதப்பட்டதான காரியம். நீங்களோ உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். இல்லையா, இதில் எனக்கு கிளியரா இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம். இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு. யோவான் எழுதும் பொழுது எழுதுறாரு, ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலத்திற்கு மல்கியா புத்தகம் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்திற்கு கட்டாயமாகவே பொருந்தும். அப்போ இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடியதான அவருடைய மக்களாகிய நாம் மல்கியாவுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எந்த தப்பை செஞ்சுக்கிட்டு வந்தாங்களோ அதே தப்பையே தான் இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இங்கே கடவுள் தம்முடைய அன்பை அந்த மக்களுக்கு காட்ட விரும்புகிறார். தன்னுடைய திட்டங்களையும் அந்த முன்குறித்தலையும் அவர்களுக்காக செய்ததான செயல்களையும் அந்த மக்களுக்கு புரிய வைக்க அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த மக்கள் அவரிடத்துல கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா கிண்டலாக இருக்குது, கேலியாக இருக்குது. அவரை அவமானப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற விதமாக என்ன பண்ணுறாங்க, அவரை கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியினுடைய தொனி, அவர்களுடைய கேள்வியினுடைய அந்த பாணி, அந்த நடைமுறை பார்த்தீங்க அப்படின்னா கடவுளையே கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த கேள்வியில் நல்லா படித்து பாருங்களேன். நாங்கள் உங்களை கடவுள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னை நேசிக்கிறேன்றீங்களே, நீங்கள் எப்படி என்னை நேசிக்கிறீங்க? இதே கேள்வி தான் நம்ம நிறைய முறை கடவுள்கிட்ட நாம் கேட்டிருக்கிறோம். அதே போல் எந்த விஷயத்தில் நாங்கள் திரும்பணும் அதை சொல்லுங்கள். என்ன யோசிக்கிறாங்க அந்த மக்கள்? தங்களுடைய எண்ணத்தில் கடவுளுக்கு மிக அருகாமையில் அல்லது கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் எண்ணிக்கிறாங்க.
ஆனால் அவங்களுடைய செயலில், அவருடைய இருதயத்தில் கடவுளை விட்டு எவ்வளோ தூரம் அவங்க போயிருக்கிறாங்கன்னு அவங்க இன்னும் புரிஞ்சுக்காமையே இருக்காங்க. அதனால தான் கடவுளை நோக்கி அவங்க கேட்கக்கூடியதான கேள்வி என்பது கிண்டலும் நையாண்டித்தனமும் அவரை பரிகாசம் பண்ணுற மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. மேபி நாம் கூட அப்படி இருக்கலாம். நம்முடைய எண்ணத்தில் நாம் ஏதோ நல்லவர்களைப் போல, கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவர்களைப் போல நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய செயலும் நம்முடைய இருதயமும் கடவுளை விட்டு தூரத்தில் இருக்குது அப்படின்றத நாம் இன்னும் புரிஞ்சிக்காமையே நாம் இருக்கிறோம். ஒருவேளை வரக்கூடியதான நாட்களில் பார்க்கக்கூடியதான இந்த கடவுளுடைய வார்த்தை மல்கியா புத்தகம் நம்மளையே நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்பதில் நமக்கு நிச்சயமாகவே உதவியாக இருக்கும். ஆகவே இந்த மல்கியா புத்தகத்தை பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த மல்கியா புத்தகத்தை பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? இதை நான் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இதை நான் பார்த்து எப்படி நான் அறிஞ்சு கொள்ள முடியும்? இதில் நான் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயங்கள் எது அப்படின்னா, ஒன்று, கடவுளுடைய அன்பை குறித்து இதை நாம் பார்ப்பதற்காக, புரிந்து கொள்வதற்காக மல்கியா புத்தகத்தை நாம் படிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், அதை நாம் பார்க்கலாம். ஏன்னா முதல்ல அவங்க கேட்கக்கூடியதான கேள்வி என்னவா இருக்கு? ஒன்றாவது கேள்வி, நீங்கள் எப்படி என்ன நேசிக்கிறீங்க? ஆங்கிலத்தில் நீங்கள் எப்படி என்ன நீங்கள் அன்பு கூறுறீங்க, எங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுறீங்க. அதுதான் அவருடைய கேள்வி. அவருடைய எண்ணங்களெல்லாம் அவங்க கடவுளை நேசிக்கிறாங்க, ஆனால் கடவுள் அவர்களை நேசிக்காத மாதிரி, அவர் ஏதோ பாகுபாடு காட்டுற மாதிரி, ஃபேவரிட்டிசம் பண்ணுற மாதிரி, எனக்கு இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்காதுன்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள். ஆனால் கடவுள் அங்கே சொல்கிறாரு, ஏசாவை வெறுத்து நான் யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்பது கடவுளுடைய அனாதி தீர்மானத்தையும் அனாதி திட்டத்தையும் காட்டக்கூடியதான காரியம். அவருடைய ஆழமான அன்பு நித்தியத்தில் அவருக்காக முன்குறிக்கப்பட்டதான மக்களை எந்த அளவிற்கு அவர் நேசிக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் சொல்லப்படக்கூடியதான காரியங்களும் மற்ற விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கு. ஆகவே மல்கியா புத்தகத்தை கட்டாயம் நாம் என்ன பண்ணியாக நாம் பார்க்கணும். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா மல்கியா புத்தகத்தை நிச்சயமாக நாம் ஒரு முறையாவது நாம் படித்து தான் ஆகணும். அப்போ தான் அவர் எப்படி நித்தியத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது விஷயம், ஆவிக்குரிய விதத்தில் ஆராதனையில சரி அல்லது தலைமைத்துவத்தில் சரி நாம் எந்த அளவிற்கு நம்ம இப்போ அலட்சியமாக நாம் நடந்துக்கிட்டு இருக்கிறோம்ன்றதை நான் கவனிக்கணும். அப்படின்னா மல்கியா புத்தகத்தை நான் படித்தே ஆகணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருவேளை நம்ம ஆரம்பத்தில் இருந்ததான அந்த ஒரு கவனம், நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கவனம் வைக்கிறீங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள் இருக்கு இல்லையா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதான அந்த ஆரம்ப நாட்கள் இருக்கு இல்லையா, அப்போ ஆலயத்திற்கு வந்திருப்போம் இல்லையா, ஆறுதல் கலந்துருப்போம் இல்லைங்களா, அப்போ இருந்ததான அந்த ஒரு ஜாக்கிரதையோ அல்லது அந்த ஒரு கவனமோ அல்லது அந்த ஒரு என்ன சொல்கிறது உற்சாகமோ அல்லது அந்த கடவுளுக்கு பயப்படக்கூடியதான பயமோ இன்றைக்கி இருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ நீங்கள் சர்ச்சை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அப்போ நீங்கள் இந்த ஆலய கூடுகையில் உங்களுடைய கவனம் உங்களுடைய நடக்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு பயப்பட்டீங்க? எவ்வளவு நீங்கள் என்ன சொல்கிறது கவனமுள்ளதாக இருந்து ஜாக்கிரதை உள்ளாக இருந்து கடவுளை நீங்கள் பார்த்தீங்க? காலங்கள் போக போக, நாட்கள் போக போக, வருஷங்கள் போக போக, இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மனப்பான்மை என்பது அதே ஜாக்கிரதை உணர்வு அதே பயத்தோடு இருக்கா, இல்லை அது அப்படியே குறைஞ்சி அலட்சியமாக போயிடுச்சா? கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஏன் மல்கியா புத்தகத்தை நான் பார்க்கணும், ஏன் இந்த மல்கியா புத்தகம் எனக்கு தேவை அப்படின்னா இதற்காக தான். நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் இருந்ததான அந்த பயம் விட்டு போயிருச்சு, ஆரம்பத்தில் இருந்தான அந்த ஜாக்கிரதை உணர்வு விட்டு போயிருச்சு. இப்போ ஆலயன்றதோ கடவுள்ன்றதோ அவருக்கு விளையாட்டு பொருளாக போயிருச்சு. மதிக்கிறது இல்லை, கவனம் செலுத்துறதில்ல. நிச்சயமாக இதை நான் இப்போ இதுக்கு தான் எடுத்துக்கிறேன். அதுதான் திரும்ப சொல்ல, ஆலயத்தில் பேசாதீங்கன்னா பேசுறீங்க, காரணம் பயம் இல்லை. ஆரம்பத்தில் வரும்பொழுது யார்ட்டையும் பேச மாட்டீங்க, யார்ட்டையும் கவனம் கொடுக்க மாட்டீங்க, எந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ பொறுப்பாக இருப்பீங்க. நாட்களாக வளர்ந்துட்டோன்றதான எண்ணம், தெரிஞ்சுக்கிட்டதான திமிரு, எனக்கு எல்லாமே நடக்கின்றதான காரியம், முடிஞ்சு போச்சா? அதான் இந்த இஸ்ரேல் மக்கள் எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கேள்வி கடவுளை கேட்குறாங்களே. எதில் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க? எப்படி எங்களுக்கு நீங்கள் அன்பு கூறுறீங்க? எந்த விஷயத்தில் நான் ஆல்ரெடி என்ன சரியாக இருக்கேன், எதில் நீ திரும்பணும்னு நீ நினைக்கிற?
கடவுள்கிட்ட கேட்கல, எந்த விஷயத்தில் நாங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அதே எண்ணம் தானே நமக்கு இன்னைக்கு இருக்கு. அப்போ மல்கியா புத்தகம் பார்க்கணும்னா கட்டாயம் நாம் பார்த்தாகணும். இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வினுடைய சூழலை அல்லது இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் நிலையை நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த ஆராதனையாக இருக்கட்டும், எனக்குன்னு கொடுக்கப்பட்டதான பொறுப்புகளாக இருக்கட்டும், அதில் நான் எப்படி செயல்படுகிறேனா இருக்கிறேன்றதை நான் பார்க்கணுன்னா நிச்சயம் மல்கியா புத்தகத்துக்குள்ளாக நான் போனால் தான் எனக்கு தெரியும் எந்த அளவிற்கு நான் அலட்சியமாக நான் இருக்கிறேன் என்பதை. மூன்றாவது நான் பார்க்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று, கடவுளுடைய அன்பை குறித்தான சந்தேகம், கடவுளுக்கு பயப்படக்கூடியதான பயம். அதுதானே 2 கேள்விகள் நம்ம பார்த்தோம். 1 2வது வசனம், அதே போல் 1வது அதிகாரம் 6வது வசனம். உங்கள் நாமத்தை எதனால நாங்கள் அசட்டை பண்ணுறோம், நீங்கள் எப்படி என்ன நீங்கள் நேசிக்கிறீங்க. 2 விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 கேள்விகள் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தருது. முன்னரையாக தான் நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணலை. என்னைக்கு நாம் கடவுளுடைய விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கிறோமோ, என்னைக்கு நாம் கடவுளுடைய விஷயத்தில் நாம் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறோமோ, என்னைக்கு கடவுளுக்கு பயப்படக்கூடியதான பயன்றது, கடவுளத்தில் இருக்கக்கூடியதான உறவை நாம் மதிக்காமல் இருக்கிறோமோ, அப்போவே நமக்கு கொடுக்கப்பட்டதான குடும்ப உறவுலையும் சரி, சமுதாய உறவுலையும் சரி, நாம் உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் ஒருவர் கடவுளுடைய விஷயத்தில் அஜாக்கிரதையாய், கடவுளுடைய விஷயத்தில் ஜாக்கிரதை இல்லாமல் கவனம் இல்லாமல் இருக்காங்களோ, அவங்க நிச்சயமாக இந்த உலக பிரகாரமான கொடுக்கப்பட்டதான உறவுகளில் உண்மை அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதாவது இப்போ அடுத்து அவங்க கேட்குறாரு, 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் அதை தான் கேட்குறார். உனக்குன்னு கொடுக்கப்பட்டதான மனைவியின் இடத்துல நீ உண்மையாக இல்லையே, உனக்குன்னு கொடுக்கப்பட்டதான உறவிடத்தில் உண்மையை உன்னால் நீ காட்டவே முடியலையே. காரணம், கடவுளமே மதிக்காமல் இருக்கிறேன், கடவுளையே பணம் ஏற்றி கேள்வி கேட்குறேன், கடவுளையே நான் கிண்டல் அடிக்கிறேன். ஏன்னா அது எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டதான உறவுகள்கிட்ட நான் உண்மை இல்லவனா இருக்கனால முடியல. அதுதான் கேட்குறார், உன் இள வயதின் மனைவியோட கடவுள் உனக்கு கொடுத்த உறவில் உன் மனைவி ஓகே, அந்த உறவை முறிச்சுக்காதீங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க, ஒருவருக்கு ஒருவர் உண்மை. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன், அது எந்த உறவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன். இப்போ காலங்கள் போக போக வளர வளர இப்போ அந்த உறவில் இன்னும் நான் உண்மையுள்ளவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னா மல்கியா புத்தகம் நமக்கு நிச்சயமாக அவசியம். அப்போ ஈஸியாக நான் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆலயத்தில் எவர் ஒருவர் அலட்சியமாக இருக்கிறாரோ அவரிடத்தில் உண்மை என்பது சற்று கம்மியாக தான் இருக்கும். உண்மை இல்லைன்னு நான் சொல்ல, உண்மை என்பது சற்று கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னது? உண்மை சற்று கம்மியாக இருக்குன்னு அதனுடைய அர்த்தம் என்னதுங்க? நடிக்கிறவங்களாம் இருப்போன்றோம், நடிக்கிறவங்கள நாம் இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், கடவுளுக்கு பயப்படுவது போல ஆலயத்தில் வந்து இருந்துட்டு குடும்ப உறவிலையும் சரி, சமுதாய உறவிலையும் சரி, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே நாம் தவறு செய்கிறவர்கள்னு சொல்லி அர்த்தம். இன்னும் நான் இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு ஐயோ நான் பாரு கடவுளுக்கு பயப்படுறேன், எந்த அளவுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆராதிப்பவர்களாக, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பவர்களாக, காது கொடுக்கிறவர்களாக, கவனிப்பவர்களாக நம்மை நாம் காட்டிக்கொண்டு அடுத்து இருக்கக்கூடியதான 6 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டதான வாழ்க்கையில் நம்முடைய உறவுகளிடத்துலையும் நண்பர்களிடத்துலையும் மற்ற எல்லா இடத்துலையும் நாம் ஒழுங்காக இல்லை, நாம் உண்மை இல்லை அப்படின்னா இது என்பது வேஷம், இங்கே இருப்பது என்பது வேஷம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும். எவர் ஒருவர் உண்மையாகவே முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தங்களோடு கொடுக்கப்பட்டதான மற்ற ஒரு இடத்துல உண்மையான அன்போடு இருப்பார்கள். தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறதான கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க. விஷயத்தை என்னால் செய்ய முடியல அப்படின்னா 2வது விஷயத்தை உண்மையாக என்னால் செய்யவே முடியாது. விஷயத்துக்கு கவனம் கொடுத்து 2வது விஷயத்தை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அது சரியில்லைங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆச்சரிய
படக்கூடியதான விஷயங்கள் தான் மல்கியா புத்தகம். எந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுத்தது தெரியாது. ஆனால் இதை நான் 2வது முறையாக நம்ம சர்ச்சில் பார்க்குறோம். மல்கியா புத்தகத்தை 2வது முறையாக நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே எபேசியர் புத்தகத்தில் 3 முறைக்கு மேலே பார்த்துட்டோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமாக தான். ஸோ 2வது முறை பார்க்கும் அதனுடைய கண்ணோட்டங்கள். ஸோ இப்போ முதல் 2 உறவில் நான் சரியாக இருக்கேன். கடவுளுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாருக்கும் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். அது என் மனைவியாக இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என் கணவனாக இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய மற்ற உறவுகளாக இருக்கட்டும், நான் உண்மையாக இருப்பேன். கடவுளுக்கு பயப்படல, கடவுளை நான் மதிக்கலை அப்படின்னா இவர்களை நான் மதிக்க மாட்டேன். கடவுளை மதிக்கிறேன்னா இவங்களை நான் மதிப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நம்ம பிள்ளைங்களை நம்மளை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். வீட்டெல்லாம் 6 நாள் கற்றுன்னு கத்திட்டு 7வது நாள் சர்ச்சில் வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்தீங்கன்னா உன் புள்ள ஒன்று ஆச்சரியமாக பார்ப்பா, எங்கள் அப்பாவா இது, எங்கள் அம்மாவா இது, இவ்வளோ அமைதியாக இருக்க, வீட்டில் அப்படி இருக்காங்களே, வெளியில் அப்படி இருக்காங்களே. அவனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கற்றுக் கொடுக்குறோம். விஷயத்தை நான் பார்க்குறான். ஸோ அடுத்த ஒரு விஷயம் மல்கியா புத்தகத்தை இது நம்ம பிரசங்கத்தில் அடுத்து இன்னொரு விஷயங்கள் எதை நம்ம கற்றுக்கொள்ளலாம், எதை நான் புரிந்து கொள்வதற்காக பார்க்கலாம். ஸோ நான் 4வது அதிகாரமாக நான் போயிட்டு அதன் பிறகு நான் 3வது அதிகாரத்துக்கு வரேன். 1வது அதிகாரம் கற்றுக் கொடுப்பது கடவுளுடைய பயம், கடவுளை நம்ம மதிக்கணும். 2வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுப்பது கடவுளை மதிச்சுன்னா உனக்கு கொடுத்த உறவுல நீயே எல்லா உறவையும் நீ மதிப்ப, உண்மையாக இருப்ப. 3வது அதிகாரம் ஒரு விஷயத்தை பேசுது. பட் 4வது அதிகாரம் கடவுளையும் நான் மதிக்கிறேன், கடவுளுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னா கொடுக்குற விஷயத்தில் நான் உண்மையாக இருப்பேன். கடவுளுக்கு கொடுக்குற விஷயத்தில் நான் உண்மையாக இருப்பேன். புதிய ஏற்பாட்டினுடைய காலத்தில் தசோபாகங்களை குறித்தான பல்வேறு கருத்துக்கள் உண்டு. நிறைய பேருக்கு தசோபாகத்தை கருத்துக்கள் எல்லாம் உடன்பாடு கூட இன்னும் ஏற்படவே இல்லை. தசோபாகம் இருக்கா, தசோபாகம் கொடுக்கலாமா, பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு, இப்போ இருக்கா. ஸோ பல்வேறு கருத்துக்கள் போனாலும் ஒரு விஷயம் என்பது உண்மை. அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், கடவுளுக்காக கொடுக்கணும், அது மாறாது. உண்மை தானே? அது தசமபாகமாக இருந்தால் என்ன, வேற அர்ப்பணிப்பின் காணிக்கையாக இருந்தா என்ன. ஆனால் தசமபாகம் கொடுக்கலாமா வேணாமா கருத்து வேறுபாடுகள் போகலாம். ஆனால் எல்லாரும் ஒரு விதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு விதத்தை நம்ம ஒத்துக்கணும். அப்படின்னா கடவுளுக்காக நான் கொடுக்கணும். ஏன்னா கடவுள் அவருடைய திருச்சபை பணிக்கென்று மக்களை கொடுக்கும்படியாக என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆக இந்த சர்ச்சில் இருக்கக்கூடியதான மிஷன் ஒர்க்குக்கு, இவாஞ்சலிசத்துக்கு, அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்கு, உள்ள சபையினுடைய வளர்ச்சிக்கு, எல்லாவற்றுக்கும் அவருடைய மக்கள் அவருக்காக நம்ம என்ன பண்ணாமல் கொடுக்கணும். அந்த கொடுக்கிற விஷயத்தில் வஞ்சிக்காதீங்கன்றார் கடவுள். அந்த கொடுக்கிற விஷயத்தில் ஏமாத்தாதீங்கன்றார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? தசமபாகன்னு வேணாம், உங்கள் மனதில் நீங்கள் என்ன நிர்ணயிக்கீங்களோ உங்கள் மனசுக்கு துரோகம் பண்ணாமல் கடவுளுக்கு கொடுங்க. அதுதான் கடவுள் கேட்கறது. நான் இவ்வளவு கொடுக்கணுமா, இல்லை ஏதாவது கட்டாயம் இருக்கா, அளவுகோல் இருக்கா, இவ்வளோ, அதெல்லாம் பேசாது. அது நமக்கு தேவையே இல்லை. சபைன்னு இருந்தால் கடவுளுடைய ஊழியத்துக்காக நம்ம கொடுக்கணும், கொடுக்க வேண்டும். அது நமக்கு கற்பிக்கப்பட்டதான ஒன்று, பைபிள் காட்டக்கூடியதான ஒன்று. அது எவ்வளவா இருந்தால் என்ன, உன்னால் முடிஞ்சதை கொடு, அதை உண்மையாக கொடு, உத்தமமாக கொடு, சந்தோஷமாக கொடு, உற்சாகமாக கொடு. ஒருவேளை நிறைய பேருக்கு இது தெரியுதோ தெரியலையோ, நம்ம சர்ச்சில் வந்து தசமபாகத்தை நான் வலியுறுத்துவது கிடையாது, நான் பேசுவதும் கிடையாது. ஆனால் ஃபுல் பிளட்ஜ்டு ஆஃபரிங் நாங்கள் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அது நம்முடைய மனசாட்சி நம்மை பாதிக்கக்கூடாது. நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய விஷயம், ஏன்னா பல்வேறு அனுபவத்துலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். நிறைய பேர் வருத்தப்படக்கூடியதான விஷயம். ஆனால் அங்கே இருக்கும்போது அல்லது மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது அல்லது மற்ற சபைகளை நான் பார்க்கும் பொழுது 10ல் 1ன்னு சொல்லி எல்லாம் வாங்குறாங்க. நான் சம்பாத்தியத்தில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இங்கே கொடுக்க முடியல அப்படின்னா அந்த வருத்த உணர்வோ குற்ற உணர்வோ நமக்கு இருக்கக்கூடாது கடவுளுக்கு கொடுப்பதில். அப்போ நம்ம எதை சொல்லிக் கொடுக்குறோம், மக்கள் நீங்கள் உற்சாகமாக கொடுங்க. புதிய ஏற்பாடு தான் சொல்லுது, மனதில் நியமித்தபடி உற்சாகமாக நீங்கள் கொடு. அது ஃபுல் பிளட்ஜ்டு. ஒரு உதாரணம், ஒரு 1000 ரூபா நான் சம்பாதிக்கிறேங்க வாரம் அப்படின்னா நான் என்ன பண்ணேன், நான் 100 ரூபா நான் கொடுக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் படித்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் 100 ரூபா என்னால் கொடுக்க முடியல, கஷ்டம் இருக்குங்கன்னா வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சந்தோஷமாக 30 ரூபா என்னால் கொடுக்க முடியும், 20 ரூபா என்னால் கொடுக்க முடியும்னா சந்தோஷமாக மனதில் தீர்மானம் பண்ணிக்க. தட் மீன் ப்ளஷ் பண்ணிக்கோ, அதை பண்ணி நீ உறுதியாகி கொடு. அதில் நீ என்ன பண்ணாத, ஏமாத்தாதீங்க. நான் சொல்ல போகிறீங்களா? தட்ஸ் அ பிளட்ஜ் ஆஃபரிங் ஈக்குவல் டு டைத். சந்தோஷமாக கொடுங்க. அப்போ எதற்காக நான் மல்கியா புத்தகத்தை பார்க்குறேன்னா, உண்மையை நான் கொடுப்பதை எப்படி நான் கற்றுக்கொள்ளணும். அதான் கடவுள் கேட்குறாரு, மனுஷன் தேவனை
வாஞ்சிக்கலாமா? கேளு, என்ன நீ ஏமாற்றலாமான்னு கேட்குறாரு. நிறைய பேர் கடவுளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். எப்படியெல்லாம் அப்படின்றத மல்கியா புத்தகம் தான் நாம் இன்றைக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல புரியுதுங்களா? திரும்பவும் நான் சொல்கிறேன், பண விஷயம் அப்படின்றது கட்டாயம் இல்லைங்க, கட்டாயமாக்கப்படவே கிடையாதுங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். திரும்ப சொல்ல, உங்களுடைய விருப்பம்தான். அனனியா சப்பீரால் தண்டிக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கொடுப்பதுன்னு கடவுள் அவங்கள விட்டார். இவ்வளோ கொடுக்கணும்லாம் சொல்லலை, ஆனால் அவங்க வஞ்சித்ததுனால தான் பிரச்சனை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கொடுப்பது என்பது தேவை, கொடுப்பது என்பது தேவை. திருச்சபையினுடைய பணி, சர்ச்சோட ஒர்க்கு, கடவுளுடைய மிஷன் ஒர்க்கை நம்ம நல்லபடியாக நடக்கணும், சர்ச்சில் நடக்கணும்னா கொடுத்து கொண்டே நம்ம இருக்கணும். அந்த ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜெனரஸ் கிவிங், பெருந்தன்மையாக நாம் எப்படி கொடுக்கலாம், அதற்குண்டான காரியம் மல்கியா புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்து கடைசியாக நாம் பார்க்கக்கூடியதான விஷயம், மல்கியா புத்தகம் எனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்துன்னா, கடவுள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். தயவுசெய்து நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்களேன். மல்கியா புத்தகம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம், பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம். அதன் பிறகு 400 வருடங்கள் கடவுளுடைய வார்த்தை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு போகவே இல்லை. 400 வருடங்கள் கடவுள் அமைதியாக இருக்கிறார், எந்த ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு போகலை. ஆனால் அந்த 400 வருஷம் அமைதியாக இருப்பதற்கு முன்பாக கடவுள் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பது தான் 3வது அதிகாரம். யோவான் ஸ்நானகருடைய ஊழியத்தை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். 3வது அதிகாரம் 1வது வசனம். தயவுசெய்து நீங்கள் இந்த வசனத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்தை செவன்த் டே அட்வென்டிஸ் எல்லாம், 7ஆம் நாள் ஆசரிப்புக்காரர்கள் எல்லாமே தவறுதலாய் அதை பயன்படுத்திட்டு வராங்க. ஏதோ நான் எனக்கு முன்னாக ஒரு தூதனை நான் அனுப்பினான், தன்னுடைய வழியை அவன் எனக்கு ஆயத்தம் பண்ணுவான் என்பதை ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனை குறித்து எடுக்காமல் இயேசுவாய் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவங்க தவறு செய்கிறாங்க. நாம் அந்த தவறுக்குள்ளாக நம்ம போகக்கூடாது. அது சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் எங்கேயாவது செவன்த் டே அட்வென்டிஸ்டுடைய டீச்சிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது, அவர் கடவுள் அல்ல, அவர் தேவனால் அனுப்பப்பட்டதான ஒரு தூதன் என்பதற்குண்டான ஆதார வசனத்தை மல்கியா 3:1 எடுத்து பயன்படுத்துவாங்க. இதை நாம் அப்படி எடுத்துக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதோ நான் உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவேன் தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை குறித்து எழுதுகிறதான பொழுது தூதனானவர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தூதன் என்கிறதான வார்த்தைக்கும் தூதனானவர் என்கிறதான வார்த்தைக்கும். நான் புரியுதுங்களா? எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஏஞ்சல் ஆஃப் த லார்டுன்றதான வார்த்தை வரும் பொழுது ஏ கேபிட்டல்லையும் எல் கேபிட்டல்லையும் இருக்குன்னா அது இயேசுவை குறித்து பேசப்பட்டதான வார்த்தை. ஏ ஸ்மால் லெட்டரில் இருக்குது, எல் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, ஏ ஸ்மால் லெட்டர் இருக்குன்னா அது தூதனை குறித்து பேசக்கூடியதான வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அவங்க சொல்கிறது, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சொல்கிறது ஏஞ்சல்னாவே அது இயேசுவை குறித்து. பழைய ஏற்பாட்டில் பாரு, அவரை தூதனாக தான் காட்டியிருக்காங்க. ஸோ மல்கியாவும் அதை தான் சொல்கிறாரு, இயேசு தூதனாக வந்தானா நம்பாதீங்க. ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை, இது கான்டெக்ஸ்டா இது சப்ஜெக்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை செய்து அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆகவே 3வது அதிகாரம் கடவுள் தம்முடைய மக்களுக்கு கடைசியாய் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறதான பொழுது, அந்த 400 வருட காலம் இடைவெளி வருகிறதான பொழுது அந்த மக்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் போய்விடக்கூடாது என்பதற்காக அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றதான காரியங்களை கொடுத்து அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார். 3:1 யோவான் ஸ்நானனை குறித்து பேசுதுன்னா 2வது வசனத்தில் 5வது வசனம் வரையும் இயேசுவானுடைய செயலும் ரட்சிப்பும் நியாய தீர்ப்பை கொடுத்து பேசக்கூடியதான காரியம். 3:2-5. 4வது அதிகாரத்தை அப்படி தான் முடிக்கிறார். நல்லது செய், நீதியின் சூரியன் உங்களுக்கு இருப்பார், கெட்டது செய்யும் பொழுது நீங்கள் நியாய தீர்ப்பினால் நீங்கள் தண்டிக்கப்பட போகிறீங்க. ஆகவே 4 விஷயங்கள் மிக முக்கியமாய் கவனம் கொடுத்து இந்த புத்தகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக தான் நாம் பார்க்குறோம். 1வது விஷயம் கடவுளுடைய அன்பு, 2வது விஷயம் கடவுள் நமக்கு கொடுத்ததான உறவு, 3வது விஷயம் எதை நாம் பார்த்தோம், கடவுளுக்கு நாம் உண்மையாய் நாம் கொடுக்கிறோமா, 4வது விஷயம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதான் நம்பிக்கை. நிறைய நேரம் அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம், ஆன்சரே கிடைக்கிறதில்ல. சில நேரங்களில் நம்ம கடவுளால் கைவிடப்பட்டவளை போல் நம்ம கருதுகிறோம். கடவுள் எதுவுமே பேச மாட்டேன்றாரு, கடவுள் எந்த ஒரு சத்தமும் கொடுக்க மாட்டேன்றாரு, கடவுளுடைய வார்த்தை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. வி ஃபீல் இன் த டார்க். நம்ம ஏதோ இருட்டில் இருக்கிறது போல் நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறக்கூடியதான காரியம், மல்கியா புத்தகம் 400 வருஷம் வார்த்தைகள் இல்லை, ஆனால் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார்.
நான் சொல்ல போகிறீங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுமான்றது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? மத்தேயு புத்தகத்தில் மத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 1வது. அந்நாட்களில் அப்படிதானே தொடங்குது. ஆங்கிலத்தில் எப்படியா இருக்கு? 3:1 இன் தோஸ் டேஸ். என்ன அர்த்தம் இன் தோஸ் டேஸ்ன்னு? என்ன அர்த்தம்? அதான் அந்நாட்களில் என்ன அர்த்தம்? அப்போ நடந்து போடுதா? ஏன் அந்நாட்களிலேன்னு சொல்லி போடப்பட்டதான விஷயம்? எதற்காக அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு? 400 வருஷம் கடவுளுடைய சத்தமே இல்லை. 400 வருஷம் கடவுளுடைய சத்தமே இல்லை. கடவுள் அந்த மக்களுக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டோ கனவின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஏன்? மல்கியா 3 ப்ராமிஸ் இருக்கு. இதோ ஒரு தூதனை அனுப்புவான், அவன் என்னுடைய வழி அவன் ஆயத்தப்படுத்துவான், அவன் வழி அவன் செவ்வைப்படுத்துவான். யாரை குறித்து சொல்லப்பட்டது? யோவான் ஸ்நானகர். ஸோ அதை ரிவமன் பண்ணுறதுக்காக தான் அந்நாட்களிலே. அந்நாட்கள் என்பது 400 வருட இடைவெளியை குறிக்கக்கூடியதான காரியம். அது முடிஞ்ச உடனே கடவுளுடைய சத்தம் அந்த மக்களுக்கு கேட்குது. யார் மூலமா? யோவான் ஸ்நானகன் மூலமா. மனம் திரும்புகள் என்றார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றார். அது வரைக்கும் அந்த சத்தம் கேட்கல. அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டதை கடவுள் நினைவு கூர்ந்து அந்த மக்களை மீண்டுமாக தன் அன்பிற்குள்ளாக கொண்டு வருகிறார். இந்த காரியத்திற்காக நாம் நிச்சயமாக என்ன பண்ணுறோம்? மல்கியா புத்தகத்தை நாம் பார்க்கணும். ஸோ பார்த்து எல்லாத்தையும் சுருக்கி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கன்னா, மல்கியானா என்னுடைய தூதன் அர்த்தம். இது கிமு 440 400 எழுதப்பட்டதான புத்தகம். எழுதப்பட்டதான கால சூழலை ஆலயம் இருக்குது. ஆனால் ஆசாரியர்கள் லேவியர்கள் அவருடைய மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கடமைகளை அலட்சியமாக நினைக்கிறாங்க. ஒரு உணர்வு பூர்வமாக இல்லாமல் ஏதோ தான கடமைக்காக செய்கிறாங்க. அந்த விஷயங்களை கடவுள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டதான புத்தகம். இன்றைய காலகட்டங்களில் சபையாய் நாம் இருக்கிறோம், ஆசாரிகளை நாம் இருக்கிறோம், அவருடைய மக்களாய் நாம் இருக்கிறோம். அந்த காலத்தில் நடந்ததான அந்த மக்களுடைய வாழ்வில் தான அதே தவறும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா என்பதை பார்ப்பதற்காக தான் இந்த புத்தகத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். ஆக வரக்கூடியதான காலங்களில் இந்த 7 விதமான கேள்விகள், அதற்குண்டான விளக்கங்கள், நாம் செய்ய வேண்டியதான படித்துக்கொள்ள வேண்டியதான நல்ல பாடங்களை இனி வரும் காலங்களில் நாம் பார்க்கலாம். கடவுளுடைய ஆவியானவரும் அவருடைய வார்த்தையை நமக்கு